சிக்கன் 65 கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கறி லீவ்ஸ் எவ்வளோ வேணுமோ நிறையாவே குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே, இதோடு சேர்த்து புதினா இலை 3 கை கிட்ட பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இதான் திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. போட்டுட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணால் இது ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி குறன்னு இருக்கும். இதில் எதுவுமே மிக்ஸ் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சிக்கன் கழுவிட்டு அந்த கிரேவி அப்புறம் 65 பொடி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பேக்கெட் போட்டிங்கன்னா ஓகே தான். இது 1/2 கிலோவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லெண்ணெய் ஒரு 50 ml 100 ml போட்டு சிம்லேயே வச்சு இதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். 10 to 15 minutes இதை ஊற வச்சுருவோம். இப்போ சிம்மில் மட்டும்தான் இருக்கணும், அடுப்பு ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மல்லித்தலை நிறையாவே போட்டுக்கலாம். இல்லை சோம்பு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்கும், நான் போடுவேன். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பொட்டுக்கல்லையோட திக்னஸ்னால கிரேவி நல்லா திக்காக வரும். அந்த எண்ணெய் நம்ம போட்டுக்கணுன்னா இதில் வேறு தண்ணி வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ ரைஸோடு இந்த சாப்பாடை போட்டு மிக்ஸ்